என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். ஓம் சாய்ராம். அழகான வாழ்க்கை எது பார்ப்போமா? பார்ப்போம். ஒரு முடிவுக்கு வரும் முன் யோசித்து முடிவு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கும் உறவுகள் வாழ்க்கையும் அழகாய் ஆனந்தமாய் அமையும். ஒரு செல்வந்த முதலாளியின் வீட்டில் ஒருவர் காவலாளியாக வேலை பார்த்து வந்தார். முதலாளி தினமும் வீட்டுக்கு வரும்பொழுது ஓடோடி சென்று கதவை திறந்து அவருக்கு வணக்கம் சொல்லுவது இவரது அன்றாட வழக்கம். ஆனாலும் ஒரு நாளேனும் அந்த முதலாளி இவரின் வணக்கத்திற்கு பதில் கூறியதே கிடையாது. காவலாளியின் முகத்தை ஏறெடுத்து பார்ப்பதும் கிடையாது. ஒரு நாள் பசியோடு இருந்த அந்த காவலாளி வீட்டுக்கு வெளியே உள்ள குப்பை தொட்டியிலே வீசப்பட்ட உணவுகள் ஏதேனும் இருந்தால் எடுத்து சாப்பிடுவோம் என குப்பை தொட்டியிலே தேடிய போது முதலாளி அதனை கண்டார். ஆனாலும் வழக்கம் போலவே அதையும் கண்டுகொள்ளாமல் சென்று விட்டார். முதலாளி பார்த்தது காவலாளிக்கு தெரியாது. அடுத்த நாள் அதே இடத்தில் காவலாளி உணவை தேடும்போது புதிதாக தயாரிக்கப்பட்ட சுத்தமான உணவுகள் ஒரு பையினுள் காணப்பட்டது. காவலாளி சந்தோஷத்தில் எங்கிருந்து வந்தது என்றெல்லாம் பார்க்காமல் எடுத்து சென்றார். இவ்வாறே தினமும் அதே இடத்தில் ஒரு பையில் சுட சுட விதவிதமான உணவுகள் இருந்ததை பார்த்தார். அவரும் அதை தவறாமல் எடுத்து தன் மனைவி குழந்தைகளுக்கு கொடுத்து சாப்பிட்டு வந்தார்கள். இருந்தாலும் யார் இப்படி தினமும் பொருட்களை வாங்கி இங்கே விட்டு செல்லுகிறார் என மனதுக்குள் ஒரு கேள்விக்குறி இருந்து கொண்டே இருந்தது அந்த தொழிலாளிக்கு. திடீரென ஒரு நாள் முதலாளி இறந்து விட்டார். வீடு நிறைய முதலாளியின் உறவினர்களும் நண்பர்களும் வந்திருந்தார்கள். அன்று அதே இடத்தில் உணவு பொதியை தேடினார். உணவு அங்கே இருக்கவில்லை. ஒருவேளை பார்க்க வந்தவர் யாரேனும் எடுத்திருக்க வாய்ப்பு உள்ளது என்று நினைத்து அன்று விட்டுவிட்டார் அந்த வேலையாளி. 2ஆம் நாள் பார்க்கிறார், அந்த இடத்தில் உணவு பை இல்லை. 3ஆம் நாள், 4ஆம் நாள் என பார்க்கிறார், உணவு பை இருக்கவே இல்லை. இப்படியே சென்றதால் அந்த காவலாளிக்கு தன் குடும்பத்திற்கு உணவளிக்க பெரும் சிரமமாய் போயிற்று. உடனே தனது முதலாளி அம்மாவிடம் போய் சம்பளத்தை உயர்த்தி கேட்டார். அதற்கு முதலாளி அம்மா மகனிடம் கலந்து ஆலோசித்து சொல்வதாக சொன்னார். இதுநாள் வரை போதுமானதாக இருந்தது, இப்பொழுது மட்டும் எப்படி பற்றாக்குறை ஏற்பட்டது என வினவினார் மகன். வேறு வழி இல்லாமல் வீதியோரம் எடுக்கும் உணவு பை கதையையும் அது இல்லாததால் தன் குடும்பம் படும் அவஸ்தையையும் முதலாளி அம்மாவிடம் எடுத்து சொன்னார் அந்த காவலாளி. எப்போதிலிருந்து உணவு பை இல்லாமல் போனது என்று முதலாளி அம்மா கேட்டார். அதற்கு அவரும் முதலாளி இறந்த நாளிலிருந்து என சொன்னார். முதலாளி அம்மா ஓ என அழத் தொடங்கினார். இதனை பார்த்து கவலையடைந்த காவலாளி, சம்பள உயர்வு கூட எனக்கு வேண்டாம் அம்மா, நான் இங்கேயே வேலை செய்கிறேன், முதலில் நீங்கள் அழுவதை நிறுத்துங்கள் என்று கூறினார். அதற்கு முதலாளி அம்மா, நான் அதை நினைத்து அழவில்லை அப்பா, என் கணவர் தினமும் 7 நபர்களுக்கு உணவளித்து வந்தார். அதில் 6 நபர்களை ஏற்கனவே அடையாளம் கண்டுவிட்டேன். 7ஆம் நபரைத்தான் இத்தனை நாளாய் நான் தேடிக்கொண்டிருந்தேன். 7ஆவது நபர் நீதான் என தெரிந்ததும் நான் சந்தோஷத்தில் அழுகிறேன். இது அழுகை கூட இல்லை, என் இறைவனுக்கு நான் செலுத்தும் காணிக்கை என்று சொன்னார். நான் தினமும் தவறாமல் வணக்கம் சொல்லியும் ஒரு நாள் கூட தம்மை ஏறெடுத்தும் பார்க்காத நம்ம முதலாளியா இப்படி நமக்கு உணவு தந்தார் என மலைத்தபடி நின்றார். அடுத்த நாளிலிருந்து முதலாளியின் மகன் தினமும் காவலாளியின் வீடு தேடி வந்து உணவு பையை காவலாளியின் கையிலே கொடுத்து சென்றிருந்தார். காவலாளி நன்றி சொல்லியும் முதலாளி மகன் அதற்கு அவனுக்கு தந்தையைப் போலவே பதில் சொல்லாமலே தினமும் செல்லுவார். ஒரு நாள் இப்படித்தான்
முதலாளியின் மகன் வீடு தேடி வந்து உணவு பையை கையில் கொடுக்கும் பொழுது வழக்கம் போல நன்றி சொன்னார் காவலாளி. அதற்கு அவரிடமிருந்து வழக்கம் போல எந்த பதிலும் வரவில்லை. பொறுமையை இழந்த காவலாளி மிகவும் உரத்த குரலில், நன்றி சொன்னால் பதில் கூற மாட்டீர்களா என வருத்தத்துடன் வினவினார். திரும்பி பார்த்த அந்த சிறுவர், நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்று எனக்கு தெரியாது. காரணம், எனக்கும் என் தந்தையைப் போலவே 2 காதுகளும் கேட்காது என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் போனார். நாமும் இவ்வாறுதான் அடுத்தவரது நிலைமைகளை புரியாமல் பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களை தவறாக முடிவெடுத்து விடுகிறோம். அடுத்தவர்களது நடவடிக்கைகளுக்கு பின்னால் ஒளிந்துள்ள உண்மைத்தன்மையை அறியாமல் நாம் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். இந்த கதையிலிருந்து 3 விடயங்களை எடுத்து கொள்ளலாம். 1, எதையும் யாரையும் பார்த்த மாத்திரத்திலேயே அதை நம்பி நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ முடிவெடுக்க கூடாது. 2, நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் வெவ்வேறு விதமான போராட்ட களத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு மட்டும்தான் பிரச்சனை, மற்றவர்களுக்கு இல்லை என நாமே ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. 3, அடுத்தவர்களுக்கு வசதியை கொடுத்த இறைவன் நமக்கு ஆரோக்கியத்தை அளித்துள்ளான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பல விஷயங்களில் நிறைவை தந்த இறைவன் சில விஷயங்களில் குறைவை தந்துள்ளான். அதன் சூக்ஷ்மம் அவன் மட்டுமே அறிவான் என மனப்பூர்வமாக எண்ணி அவனுக்கு அனுதினமும் நன்றி செலுத்த வேண்டும். உடையையும் உள்ளத்தையும் எண்ணத்தையும் பார்வையையும் தூய்மையாக வைத்து பாருங்கள். வாழ்க்கை எவ்வளவு அழகானது என்பது புரியும். பணமும் வசதியும் அழகும் மட்டுமே வாழ்க்கை அல்ல. நேர்மையும் இறை வழிபாடும் எவ்வளவு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் தரும் என்பதை அனுபவத்தால் மட்டுமே உணர முடியும். முயற்சித்துத்தான் பார்ப்போமே. உங்களுக்கும் உங்கள் அன்பு குடும்பத்தாருக்கும் எப்பொழுதும் மன அமைதியும் சந்தோஷமும் என்றென்றும் நிலைக்க வேண்டுமென்று நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பாதங்களை பணிந்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். வண்டலூர் வழித்துணை சாயப்பா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்கள் சாய்ராம்ஜி. ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்.